கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் மன்னா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 121:1-2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி ஒரு மெக்கானிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஒரு ஹெல்ப்பர் இருக்காங்க. ஒரு டிங்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு ஹெல்ப்பர் இருக்காங்க. ஒரு எலக்ட்ரிஷியன் இருந்தால் அவருக்கு ஹெல்ப்பர் இருக்காங்க. அதே மாதிரி தான் ஒரு உதவி தேவை நமக்கு. பல பிரச்சனைகள் இருக்கிற நமக்கு ஒரு உதவி தேவை. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் 1-2-3 கிட்டத்தட்ட 5 வசனங்கள் வரைக்கும் தியானித்து பாருங்கள். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற சகோதரிகளும் பரிமள தைலம் வாங்கி கொண்டு இயேசுவை பார்ப்பதற்கு கல்லறைக்கு போகிறார்கள். அங்கே கல்லறைக்கு போனால் இயேசுவை பார்க்க முடியல. அங்கே ஒரு பெரிய கல் அடைக்கப்பட்டிருந்தது. இவர்கள் எல்லாரும் அந்த கல்லை பார்த்துட்டு பிரமித்து நிற்கிறாங்க. ஐயோ, இயேசுவை பார்க்க முடியலையே. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க முடியாதபடிக்கு, இயேசுவை பார்க்க முடியாதபடிக்கு ஏதோ ஒரு கல் அடைக்கப்பட்டிருக்கிறது. பாவம் என்கிற கல்லாக இருக்கலாம், பிரச்சனை என்கிற கல்லாக இருக்கலாம். அது உங்கள் வாழ்க்கையிலே அவரை பார்க்க முடியாதபடிக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் இந்த சகோதரிகள் என்ன செஞ்சாங்க? முதலாவது கல்லையே பார்த்துட்டு இருந்தாங்க. இரண்டாவது அந்த சகோதரிகளை என்ன செஞ்சாங்க? ஐயோ, இந்த கல் மிகவும் பெரிதாக இருக்குது, யார் நமக்காக புரட்டி தள்ளுவார்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருந்தார்கள். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், யார் நமக்காக உதவி செய்வார்கள் என்று ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கலாம். அந்த நேரத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? கல்லை பார்க்கிறத விட்டுட்டு சற்று வானத்தை அண்ணாந்து பார்த்தார்கள். வானத்தை அண்ணாந்து பார்த்த உடனே இயேசு அங்கேருந்து ஒரு தேவதூதனை அனுப்பி அந்த கல்லை புரட்டி போட்டு அந்த கல் மேலே தேவதூதன் ஏறி உட்கார்ந்திருந்தார். மத்திய 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே ஒரு தூதன் கல்லை புரட்டி போட்டு அந்த கல் மேலே ஏறி உட்கார்ந்திருந்தார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பிரச்சனையே பார்த்துட்டு இருக்காதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள். அங்கேருந்து உதவி ஒரு தேவதூதனை அனுப்பி உங்கள் பிரச்சனைகளெல்லாம் புரட்டி போடுவார். உங்களுக்காக ஒரு பாடலோடு ஜெபிக்கட்டுமா? அற்புதங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார், அதிசயங்கள் செய்கின்றவர் நம் நடுவில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார், அதிசயங்கள் செய்கின்றவர் நம் நடுவில் இருக்கிறார். செங்கடலை 2ஆக பிளந்திட்டார், அதிசயம். செங்கடலை 2ஆக பிளந்திட்டார், அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையினார் அடக்கினார், அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையினார் அடக்கினார், அதிசயம். அற்புதங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறார், அதிசயங்கள் செய்கின்றவர் நம் நடுவில் இருக்கிறார். உங்களுக்காக உதவி செய்கிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. அவர்களுக்கு உதவியை அனுப்புங்கப்பா. ஒரு தேவதூதனை அனுப்புங்க. மகதலேனா மரியாளுக்கு மற்ற சகோதரிகளுக்கு தேவதூதனை அனுப்புனது போல் அனுப்புங்க. எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தார், நல்ல ஒரு சமாதானத்தை தார். வியாதி பலவீனங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவே, உடைய கரத்தை நீட்டி அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதி, வேலைகளை வருமானம், பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதி. ஒரு குறைவில்லாமல் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.